ராஜா அவர்களுக்கும் மற்றும் இங்கே அமர்ந்துள்ள அனைத்து கிராம தலைவர், செயலாளர், பொருளாளர் மற்றும் இளைஞர்கள் அனைவருக்கும் இங்கே விழா கமிட்டியின் விருந்தினராக வருகை தந்துள்ள மற்றும் அந்த அட்வொகேட் அனைவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, தோழர்களே, சங்கம் என்பது ஒரு சமுதாயத்தை சீர்திருத்தி ஒரு சட்ட ஆலோசனைப்படி ஒரு பிரச்சனையை நேரடியாக கொண்டு சென்றால், ஒரு மனிதர் கொண்டு சென்றால் அந்த பிரச்சனைங்கிறது தீர்வாகாது. அது ஒரு சங்கமாக அமைச்சு அந்த சங்கத்தின் அடிப்படையில் அந்த சங்கத்தின் கேள்வியாக ஒரு விஷயத்தை கேட்டீங்கன்னா, அது மாநில தலைவராக இருந்தாலும் மாவட்ட தலைவராக இருந்தாலும் இந்த நாட்டோட முதலமைச்சராக இருந்தாலும் பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கும். நம்மளுடைய சமுதாயத்தில் 1000 பிரச்சனைகள் இருக்கு. எடுத்துக்காட்டாக கல்வி சொன்னாங்க. கல்வி மட்டுமே பிரச்சனை கிடையாது. சமுதாய ரீதியாகவும் மற்றவங்க முன்னாடி நம்மளுடைய செயல்பாடுகள் சம்பந்தமாகவும் ஒவ்வொரு மனிதனுடைய தனித்துவத்தை பற்றியும் அவன் உடம்பு கூட அவனோட வீட்டில ஏகப்பட்ட விஷயங்கள் பிரச்சனைகள் இருக்கு. ஆனா அந்த பிரச்சனை நம்ம வீட்டுக்குள்ள மட்டும் தான் முடிச்சுக்கிறாங்க. சம கல்வி, சம இயக்கம், சம பொருளாதார, சமன்னு சொல்லிட்டு எல்லாத்திலுமே சமப்படுத்துற நம்ம சமுதாய மக்கள் மற்ற விஷயத்துல சமமாங்கிற நிலைமையில கொஞ்சம் பின்தங்கிதான் இருக்காங்க. மற்ற முன்னாடி சமநிலையில பேசக்கூடிய பெரிய ஐயாதிகள் பேசுறாங்க. அவங்க எப்படி பேசுறாங்கன்னா, அந்த உரையை நீங்க கேட்டு பாருங்க. அதுதான் சமம். நீனும் நானும் சமம், உனக்கும் எனக்கு ஒரே இனம், நீனும் பெரியவன் நானும் பெரியவனா கிடையாது, எல்லாருமே மனித இனம் தான். இதுல மூத்த தொலைவு, அதுக்கு அடுத்தது அப்படிங்கிற ஒரு இனம்லாம் யாருமே வச்சுக்காதீங்க. யார்கிட்ட பேசினாலும் தலை நிமிர்ந்து தலை உயர்த்தி சமக்கு சமமா பேசுங்க. நீங்க தலை உயர்த்தி பேசினாதான் நீங்க அவங்களுக்கு சமம் என்று தெரிஞ்சுக்கீங்க. நீங்க எப்போதும் மாதிரி ஒவ்வொருத்தரும் கும்பிடு போடுறது, கீழே கும்பிடுறது, அவங்களுக்கு கீழே நின்று உட்கார்ந்து பேசுறது, இதெல்லாம் சில இது தவிர்த்துருங்க. இன்னைக்கு புதுசாக சங்கத்தை எதுக்காக உருவாக்கி இருக்கோம்னா, இனி வர காலகட்டமாவது நம்ம சங்கத்தோழர்கள் இல்லாம ஒரு அமைப்பா, ஒரு செயல்பாடுகளா உங்களுக்குள்ள பிரச்சனைய உங்களுடைய கிளையில சொல்லுங்க, கிளை பிரச்சனையை மாவட்டத்தில் சொல்லுங்க, மாவட்ட பிரச்சனையை மாநிலத்தில் சொல்லுங்க. நம்ம ஒரு முறைப்படி ஒரு ஸ்தாபனப்படியை எல்லாத்தையுமே கொண்டு போவோம். பிரச்சனைகள் எதா இருந்தாலும் சரி, அது யார் தவறு செய்திருந்தாலும் சரி, எந்த ஒரு அரசு அதிகாரி செஞ்சிருந்தாலும் சரி, அவரை நேருக்கு நேரா ஒரு அமைப்பா ஒரு கோட்பாடா நம்ம கேட்டோம்னா அவர் நமக்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கும். அதாவது ஒரு காவல்துறை அதிகாரியை நம்ம சமுதாய மேல ஒருத்தர் கை வச்சு ஒரு அநாகரிகமான வார்த்தை பேசினா அந்த இடத்துல எதிர்த்து நில்லுங்க, பயப்பட வேணாம். நம்மளை அப்படி அரெஸ்ட் பண்ணி நம்மளுடைய வாழ்வாதாரத்தை பொருளாதாரத்தை முடக்கிறானா, அந்த வாழ்வாதாரத்தை பொருளாதாரத்தை அவனை முடக்கிறதுக்கு என்ன வழிமுறையோ அதை செய்யறதுக்கு ஒரு மாநில செயலாளராக உங்களோட நான் கடைசி வரைக்கும் துணையா இருப்பேன். திரும்ப சொல்றேன், கல்விங்கிறதா நம்மளுடைய ஆயுதம். ஒரு மனித கல்வி எடுத்தால் மட்டும்தான் முன்னேற முடியும். இன்னைக்கு சாதாரணமாக கல்விங்கிறதே ஒரு சாதாரண அடிப்படை மனிதனுக்கெல்லாம் வர்றதே கிடையாது. இன்னைக்கு எப்பேற்பட்ட இடத்துல நம்ம உட்கார்ந்து பேசினா கூட அதுக்கு கல்வி தான் தேவையே தவிர, கல்வி இல்லாம நீ என்னதான் பணம் வச்சிருந்தாலும், என்னதான் சொத்து சேர்ந்திருந்தாலும், என்னதான் நீ வீடு கட்டியிருந்தாலும் இன்னொரு முன்னாடி ராதா கூட்டம் தான் சொல்லி கூப்பிடுவாங்க. அதுவே ஒரு அரசு அதிகாரி உட்கார்ந்தா, ஒரு அரசு சேர்ந்து உட்கார்ந்துருந்தா, உங்களை விட மேல் பொறுப்புல இருந்தா கூட, உங்களோட சாதி எம்பிசி எஸ்சி பிசி இருந்தா கூட உங்களை சார்னு சொல்லி தான் கூப்பிடுவாங்களே தவிர அதுக்கு கல்வி தான் வழிவகுக்கும். கல்வி என்பது மிகப்பெரிய ஆயுதம். கல்வி தான் நமக்கு டாக்டர் அம்பேத்கர் கையில கொடுத்திருக்கிற ஒரு மிகப்பெரிய ஆயுதம். அந்த கல்வியை மட்டும் கையில் எடுங்க. அந்த கல்விக்கு என்ன வழிமுறை, அதுக்கு என்னதான் படிக்கிறதுக்கு செலவுக்கு பணம் வேணுமா, ஒரு இருக்காங்க பாருங்க அம்மா மாதிரி எல்லா விதத்திலுமே நமக்கு உதவி பண்றதுக்கு இல்லையா, நம்மள சட்ட ஆலோசகர் இருக்காங்க. நம்ம சங்கத்துல ஒரு நேரத்துல ஒரு ஆலோசனை சொல்றதுக்கு ஆள் கிடையாது. இப்ப அனைத்து துறைகளும் ஆலோசனை இருக்காங்க. காவல்துறையில இருக்காங்க, மருத்துவத்துறையில இருக்காங்க, இன்ஜினியரிங்ல இருக்காங்க, அட்வொகேட்ல இருக்காங்க. அனைத்து துறையிலுமே இப்ப நமக்கு ஆள் இருக்கு. அனைத்து துறையிலுமே நமக்கு ஆலோசனை பண்ண ஆள் இருக்கு. நம்மளுடைய பழக்க வழக்கங்கள், நேர்மறைகள் எல்லாமே வெளிப்பாடுக்காக வச்சுக்கோங்க. நல்லா உயர்ந்த மனிதர்களோட பழகுங்க. குடி போதைக்கு அடிமையாகாதீங்க. நம்மளுடைய குடி போதையால தான் நம்மளுடைய தரம் தாழ்வாதாரம் எல்லாமே உயர்த்திக்கு எல்லாமே கீழே போகுது. இன்னைக்கு நம்ம வீட்டில் கார் இருக்கு, பைக் இருக்கு, பாத்தீங்கன்னா ஒரு 7 லட்ச ரூபாய் 8 லட்ச ரூபாய் வீடெல்லாம் கட்டியிருக்கோம். இதெல்லாம் தவறு கிடையாது, இதெல்லாம் முயற்சி தான். ஆனால் அவனோட மனைவி ₹1 பிச்சை எடுக்குது. நல்லா யோசிச்சு பாருங்க. அப்படியே அப்பாச்சு பைக்கில் வருவான், அப்படியே ஒரு பாத்தீங்கன்னா ஒரு அம்பாசிடர் கார் வருவாங்க. வீட்டில் பார்த்தா ஏகப்பட்ட சொத்து இருக்கும், 10 பேருக்கு கடன் கொடுப்பாரு. ஆனா ₹1 ஒரு அம்மா பிச்சை எடுக்கிறாங்க. அதுதான் வேணாம்னு சொல்றோம். பிச்சை எடுக்கக்கூடாதுன்னு சொல்ல, வறுமைக்கு பிச்சை எடுக்கணும் நிறைய பேர் இருக்காங்க. இன்னைக்கு காலையில வறுமைக்காக பிச்சை எடுத்தாங்க. அவங்களுக்கு ₹1 நீங்க கொடுங்க, தவறு கிடையாது. அவங்களுடைய வறுமை அதை போக்க முடியாது. அவங்களுக்கு பிற்காலத்துக்கு ஆள் இல்லை, அவங்க தலைமை தாண்ட ஆள் இல்லை, அவங்க எடுக்கலாம். இப்ப இவ்வளவு எல்லாமே வச்சுக்கிட்டே இருக்கிறீங்க பாத்தீங்களா இல்லையா, அதுதான் வேதனை போறோம். உள்ள இளைஞர்கள் இப்ப எடுத்துக்காட்டு சொல்றோம் பாருங்க. நம்மளுடைய திருவாரூர் மாவட்டத்துல காவல்துறையில இருக்க மணிகண்டத்தோட காலங்காலமா இன்னைக்கு கஷ்டப்படுறாரு. எதன அடிப்படையில்னா சாதிங்கிற அடிப்படையில. ஒரு சாதிங்கிற அடிப்படை எப்படி சொல்றாங்கன்னா,
சமத்துவமா 10 பேர் உட்கார இடத்துல அவனை தனிச்சு பேசும்போதோ தனிச்சு செயல்படும் போதோ உங்க ஆளுங்களை அந்த இடத்துல பார்த்தேன் அப்படின்னு உங்க ஆளுங்க ஏன் சொல்றாங்க? அந்த உங்க ஆளுங்க ஏன் அந்த ராரா கூட்டம் ஏன் சொல்றாங்க? அப்ப ராரான்னு நீங்க சபையில கூப்பிடுறதும், ராரான்னு நீங்க ரோட்ல போய் சுத்துறதும், ராரான்னு 10 பேர் சேர்ந்துட்டு ஒரு கமிட்டியா ஆணு பெண்ணை சேர்ந்து கடத்தலுக்கு போறதும் இதெல்லாம் தவிர்த்து விடுங்க. என்ன மாற்று கருத்தில் உங்களுக்கு காசு இல்லையா, பணம் இல்லையா, அறிவு இல்லையா, எல்லாத்தையுமே இருந்துட்டீங்க. வருங்காலத்துல நிறைய மாற வேண்டியது இருக்கு. பெண்களை படிக்க வைக்கிறீங்க, பெண் குழந்தைகளை படிக்க வைக்கிறீங்க. ஒரு ஐயா 9 குழந்தைகளை படிக்க வச்சிருக்காரு, ஒரு வயதானவர். ஏன் இளைஞர்கள் உங்களால பண்ண முடியாது? உங்களால ஒரு பெண் குழந்தையை படிக்க வைக்க முடியாதா? ஒரு ஆண் குழந்தையை உருவாக்க முடியாதா? ஏன் இன்னும் தெரிஞ்சு வச்சுட்டு மறுபடியும் நீங்க பிச்சை எடுக்கிறீங்க? அதுதான் போகுமே தவிர அவன் அந்த இடத்துல மணிக்கடை தோழனை எதுக்கு ஆதங்கம் பண்றான்னா, நீங்க கஷ்டப்படுறத நான் விரும்பல, அது இயற்கை, அதை மாற்ற முடியாது. நீங்க பிச்சை எடுக்கிறத நான் தடுக்கல, அது இயற்கை, அதை மாற்ற முடியாது. ஆனா எல்லா வசதிகளும் எல்லா செயல்பாடுகளும் எல்லா பொறுப்பாட்டையும் வச்சுக்கிட்டு நீங்க எடுக்கும் போது என் முன்னாடி ஒண்ணு சொல்றான், அந்த இடத்துல என் தம்பி, என் அண்ணன், என் அப்பா சொல்ல முடியல. ஏன் அந்த வேதனை உங்களுக்கு நாளைக்கு உங்க குழந்தைங்க இருக்கலாம் இல்லையா? உங்க அப்பா இன்னைக்கு பிச்சை எடுத்துட்டு போயிட்டு இருக்காரு, ஒரு அரசு அதிகாரி உட்கார்ந்து இருக்காரு. ஏப்பா உனக்கு வேற வேலை இல்லையா? ஏமா என் வீட்டுல நீ மாடி வைக்க கூடாது? ஏமா உனக்கு என்னமா குறைச்ச? நல்லா தானே இருக்க, அழகா தானே இருக்க, என் கூட வாய அப்படின்னு 1000 கேள்வி கேட்கறது பண்ணும்போது அருகாமையில் உள்ள உறவினரால ஒரு வார்த்தை பேச முடியல. நான் சமுதாய ரீதியாகவும் பாதிக்கப்பட்டிருக்கேன், மக்கள் ரீதியாகவும் பாதிக்கப்பட்டிருக்கேன். பாதிக்கப்பட்டு புரிந்து கொண்டு அந்த மக்களை எப்படி தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிறது இது மாதிரி சூழ்நிலைகள் எடுத்துக்கொள்ள வருங்காலத்துல கல்வியை ஆயுதமாக எடுத்துக்கங்க. இனி வர காலகட்டமாக சங்கத்தை அணுகுங்க, சங்க கோட்பாடுகளை மதிங்க, சங்கத்தோட இணைஞ்சிருங்க. ஒரு சிறு தொகையை கொடுத்துதான் நம்ம சங்கத்தை உருவாக்க வேண்டியது இருக்கு. இனி வர காலகட்டமாக அனைவரும் சமம், அனைவரும் கல்வி கற்று இனி வர காலகட்டமாக ஒருங்கிணைத்து ஒற்றுமையாக பாடுபடுவோம். நம்மளை விட்டு ஒதுங்கி இருக்கிற மற்ற மாவட்டங்களையும் நம்மளோட ஒருங்கிணைத்து கொண்டு போவோம். இன்னைக்கு சாதாரண இந்த சங்கமானது 8 மாவட்டங்கள் உள்ள இந்த கிளையானது நாளைக்கு மொத்தம் தமிழகத்தில் உள்ள 40 மாவட்டங்கள்லையும் நம்ம சமுதாய மக்கள் பரவலாக இருக்கிறார்கள். 15,000 பேர் 20,000 பேர் கொண்ட நம்மளுடைய பெரிய சமுதாயம் இன்னைக்கு சுருங்கி ஒரு 10,000க்குள்ள இருக்கு. இதெல்லாம் மாற்றி அமைக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. இனி வர காலகட்டமாக அனைவரும் இதனை கேட்டு ஒரே ஒரு பாதையில் செல்வோம் என்று வாய்ப்பளித்தமைக்கு அனைவருக்கும்